حي على الصلاة. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். ஸதகல்லாஹுல் அதீம். வ கால நபியுனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அத்தாஜிரு சதூக்குல் அமீன் மினன் மா நபியீன வ சித்தியீன வ ஷுஹதாய் யௌமல் கியாமா அவ் கமா क़ால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தீனுல் இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய, பரிபூர்ணமான லைஃப் ஸ்டைலை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம்தான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் முறையாகவும் முழுமையாகவும் கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் பொருளாதாரம் என்பது மனிதனால் தவிர்க்க முடியாத ஒன்று. சொல்லுவாங்க, பொருளாதாரத்திலே பொருள் தான் தாரம். பொருளாதாரம் வந்துட்டால் அங்கே பொருள் தான் தாரம், பணம் தான் எல்லாமே, மனைவி கிணவி மக்கள் எல்லாமே அதுக்கெல்லாம் அப்புறம்தான். அப்போ அந்த அளவுக்கு பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கையோடு இரண்டரை கலந்து விட்ட ஒரு விஷயம். அந்த பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரை இஸ்லாம் தெல்ல தெளிவாக அழகான முறையில் நமக்கு வழிகாட்டுகின்றது. வியாபாரத்தை இஸ்லாமிய பார்வையிலே ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உலக வியாபாரம், இன்னொன்று மார்க்க வியாபாரம். அது என்ன உலக வியாபாரம், மார்க்க வியாபாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய நிலை என்ன, மார்க்க வியாபாரம் செய்யக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து, ஒரு முஸ்லீம் எந்த வியாபாரியாக இருக்கணும், அவர் உலக வியாபாரியாக இருக்கணுமா மார்க்க வியாபாரியாக இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரணும். உலக வியாபாரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் 100% மக்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உலக வியாபாரிகள் தான், உலக வியாபாரி தான். மார்க்க வியாபாரினா யார் அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து மார்க்கம் சொல்லக்கூடிய வியாபார ஒழுக்கங்கள், வியாபார நுணுக்கங்கள், வியாபார ஆதாபுகள், வியாபாரத்தினுடைய சட்டத்திட்டங்கள், அஹ்காம்கள், இது எல்லாவற்றையும் விளங்கி மார்க்க ரீதியாக செய்யக்கூடிய வியாபாரம் மார்க்க வியாபாரம். முதல்ல ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலக வியாபாரியாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உலக வியாபாரம் என்ன, எப்படி வேணாலும் வியாபாரம் பண்ணு, நம்முடைய தெய்வம் நம்முடைய கஸ்டமர்கள் தான். நம்முடைய தெய்வம் நம்ம கஸ்டமர் தான் நமக்கு தெய்வம். அவங்களுடைய கரிசனம் தான் போதுமானது, அவங்க தரக்கூடிய பணம் தான் நமக்கு தெய்வம், அது இருந்தால் போதுமானது. அப்போ கஸ்டமர் மூலமாக இருக்கக்கூடிய வருமானமும் தான் நம்முடைய தெய்வங்கள் அப்படின்னு நினைப்பது தான் உலக வியாபாரம். அந்த உலக வியாபாரத்தை வச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய பணம் கிடைக்கும், நிறைய புகழ் கிடைக்கும், மல்டிபிள் பணம் கிடைக்கும். ஒரு பணம் 2 பணமாகும், 2 பணம் 3 பணமாகும், ஒரு கடை 2 கடையாகும், 2 கடை 3 கடையாகும், நிறைய மல்டிபிள் ஆகிட்டே போகலாம். ஆனால் உலகத்தில் நிம்மதியும் கிடைக்காது, மறுமையில வெற்றியும் கிடைக்காது. இது உலக வியாபாரம். உலக வியாபாரம் சொன்னால் அவனுடைய தெய்வமே யார், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். அது ஒன்று தான் எங்களுடைய கோல், எங்களுடைய திருப்தி, எங்களுடைய நோக்கமே கஸ்டமர் திருப்தியாக போகணும், அவ்வளோதான். கஸ்டமரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வான், இதுதான் அவனோட நோக்கம். கஸ்டமரை திருப்திப்படுத்தினா என்ன கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஏன் கஸ்டமரை திருப்திப்படுத்தணும்? வியாபாரம் பண்ணால் தான் ஏமாத்தினாலும் ஃப்ராடு பண்ணாலும் நமக்கு பணம் வருமே அப்படின்டா. ஏமாத்தினா, ஃப்ராடுத்தனம் பண்ணால், பொய் பேசினா, பித்தலாட்டம் பண்ணால், கலப்படம் பண்ணால் ஒரு தடவை தான் வரும், அடுத்த முறை வராது. ஆனால் நீ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சிட்டிங்கன்னா திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த உலக வியாபாரத்தினுடைய கான்செப்ட். உலக வியாபாரத்தில் நோக்கம் என்னன்னு சொன்னால், நீ வியாபாரத்தில் பொய் பேசினாலும், திருடினாலும், மோசடி பண்ணாலும், கலப்படம் பண்ணாலும், பொய் சொன்னாலும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும், பணம் கிடைக்கும். ஆனால் அது மல்டிபிளாக கிடைக்காது, ஒன்ஸ் கிடைக்கும், அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் நீ கஸ்டமரை திருப்திப்படுத்தி விட்டால் அவன் திரும்ப உன்ட்டு வந்துகிட்டே இருப்பான், திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கும் உனக்கு. இதுதான் உலக வியாபாரத்தினுடைய அடிப்படை. மார்க்க வியாபாரம்னா என்ன அருமைக்குரியவர்களே, மார்க்க வியாபாரத்துடைய தெய்வம் அல்லாஹ். கஸ்டமரை திருப்திப்படுத்துதலை, அல்லாவை திருப்திப்படுத்தணும். அந்த வியாபாரத்தின் மூலமாக வியாபாரம் செய்வான். அந்த வியாபாரத்தில் நோக்கம் என்ன, என் அல்லாவை திருப்திப்படுத்தணும். என் அல்லாவை திருப்திப்படுத்திட்டா என் ரப்பு எனக்கு தேவையான பணம் அல்ல, அதை விட அதிகமான பணத்தை கூட அல்லாஹ் எனக்கு தருவான். இதுதான் இந்த உலக வியாபாரத்திற்கும் மார்க்க வியாபாரத்துக்குள்ள வித்தியாசம். உலக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்கும். உலக வியாபாரத்தில்
வியாபார தர்மத்தை பேசுவான், அங்கேயும் போய் பேசக்கூடாதுங்க. மார்க்க வியாபாரத்துலையும் போய் பேசக்கூடாது, இங்கேயும் போய் பேசக்கூடாது. வியாபாரத்தில் அங்கேயும் மார்க்க வியாபாரத்தில் கலப்படம் பண்ணக்கூடாது, இங்கேயும் உலக வியாபாரத்துலையும் கலப்படம் பண்ணக்கூடாது. அங்கேயும் மார்க்க வியாபாரத்தில் மோசடி பண்ணக்கூடாது, உலக வியாபாரத்தில் மோசடி பண்ணக்கூடாது. எல்லாம் கிட்டத்தட்ட எத்திக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது. இங்கேயும் ஏமாற்றக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது. எல்லாம் ஒன்று தான். ஆனால் என்ன வித்தியாசம்? இங்கே இது இப்படியெல்லாம் அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸை, வியாபாரத்தினுடைய ஒழுக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமாக திருப்திப்படுத்துவது யாரை? கஸ்டமரை. இந்த வியாபார ஒழுக்கங்களை எல்லாம் இங்கே கடைபிடிப்பதன் காரணமாக, எங்கள் மார்க்கத்தில் கடைபிடிப்பதன் மூலமாக திருப்திப்படுத்துவது யாரை? ரப்புல் ஆலமீனை, அல்லாஹ்வை. இதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசம். இன்றைக்கி ஒரு ஒழுக்கமான, நேர்மையான, நாணயமான, பொய் பேசாத, கலப்படம் செய்யாத ஒரு உண்மையான வியாபாரியாக இருக்கக்கூடிய நாம், ஒரு முஸ்லீம், நாம் நமக்கு முன்னாடி இந்த அளவுகளை வைத்து பார்க்க வேண்டும். நான் ஒரு உலக வியாபாரியா, மார்க்க வியாபாரியா? நான் நியாயமாக வியாபாரம் பண்ணுறேன், நேர்மையாக நடந்துக்கிறேன், வியாபாரத்தில் ஒழுக்கமாக நடந்துக்கிறேன். ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன? கஸ்டமரோட திருப்தியா, அல்லாவோட திருப்தியா? கஸ்டமரோட திருப்தியா எனக்கு நோக்கம்னு சொன்னால் நான் ஒரு உலக வியாபாரி. எனக்கு அல்லாவோட திருப்தி தான் நோக்கம்னு சொன்னால் நான் நேர்மையாக நடப்பேன், நியாயமாக நடப்பேன், எல்லாம் பண்ணும், ஏமாற்ற மாட்டேன், கஸ்டமர் போய் பேச மாட்டேன், கஸ்டமர் ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன், மோசடி பண்ண மாட்டேன், கலப்படம் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் இதனால் இது இப்படிலாம் செய்கிறதுனால என்னுடைய நோக்கம் கஸ்டமர் தொடர்ந்து வரணும், திரும்ப லாபம் கிடைக்கணும் என்பதல்ல. என் ரப்பு சொல்லிவிட்டான், என் ரப்பை திருப்திப்படுத்துகிறேன் என்று நினைப்பது தான் மார்க்க வியாபாரம். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கி முஸ்லீம்களிலேயே, மற்றவங்களை விட்டுருங்க, முஸ்லீம்களிலேயே இந்த எத்திக்ஸோட, பிஸ்னஸ் எத்திக்ஸோட, வியாபார ஒழுக்கங்களோட, வியாபார நேர்மையோடு, வியாபார நாணயத்தோடு வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் கூட 100% முஸ்லீம்கள் உலக வியாபாரியாக தானே இருக்கிறோம். நம்ம மார்க்க வியாபாரியாக இருக்கிறோம், உலக வியாபாரியாக தானே இருக்கிறோம். அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆந்த்ரோப்ரானஸ் சொல்கிறாங்க. ஆந்த்ரோப்ரானஸ் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள். இவன் வந்து என்ன பண்ணுறான்? ஒரு மீட்டிங் நடத்துகிறான். அந்த மீட்டிங்கு கலந்துக்கிறதுக்கு இளம் தொழிலதிபர்களை கூப்பிட்றான். சின்ன சின்ன வியாபாரிகள், சின்ன பண்ணுறியா, எங்கள்கிட்ட வா, நான் உனக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸை சொல்லித்தரேன், பிஸ்னஸ் எத்திக்ஸை சொல்லித்தரேன் அப்படின்னு என்ன பண்ணுவான்? அதில் பிஸ்னஸ் ஒழுக்கங்களை பூரா சொல்லிக் கொடுப்பான். என்ன சொல்லுவான்? இதே தான் சொல்லுவான். வியாபாரத்தில் முதல்ல பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும், ஏமாற்றக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, இதெல்லாம் நாணயமாக நடக்கணும், கலப்படம் பண்ணக்கூடாது, அளவை நிர்வாகிகளில் மோசடி செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது எல்லாம் சொல்லி இதெல்லாம் செஞ்சால் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கஸ்டமர்கள் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. ஸோ நாணயமான தரமான பொருள், நல்ல நாணயமான விலை, அப்போ திரும்ப திரும்ப தேடி வருவாங்க. உனக்கு திரும்ப திரும்ப வியாபாரம் நடக்கும். அது வியாபாரம் எப்படி ஆனால் மல்டிபிள் ஆகும். நீ ஒரு கடையை வச்சு உட்காந்துருக்க வேண்டாம். உங்கள் அத்தா காலத்தில் என்ன வியாபாரம் பண்ணார், உங்கள் தாத்தா காலத்தில் என்ன வியாபாரம் பண்ணார்? நாணயமான வியாபாரம் பண்ணார். ஆனால் என்ன பண்ணார்? ஒரே ஒரு கடையை வச்சு காலமுறை ஓட்டிக்கிட்டு இருந்தார், குண்டாஞ்சிட்ட குதிரை ஓட்டுற மாதிரி. ஆனால் நீ அப்படி இல்லை, மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், உன்னுடைய பிஸ்னஸை மல்டிபிளாக ஆக்கலாம், உன்னோட வியாபாரத்தை டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக ஆக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நீ அந்த ட்ரிக்ஸை சொல்லித்தரங்கிற பேரில் அதுக்கு ஒரு நாள் கிளாஸுக்கு 10,000 15,000 சார்ஜ் பண்ணுறானுங்க. அதில் போய் இந்த ஆந்த்ரோப்ரானஸ் போய் கலந்துக்கிறானுங்க, வியாபாரிகள் கலந்துக்கிறானுங்க. கலந்துக்கிட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறான்டா, சே இதுவரைக்கும் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் போச்சு நமக்கு. ஆனால் பாவிகளா, நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சிருந்தா இதை விட அற்புதமான கோலை இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்குமே உனக்கு. இவனுக்கு மார்க்கம் தெரியல, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படலை. கண்மணி உலகத்திலேயே தலை சிறந்த வியாபாரி, உலகத்திலே தலை சிறந்த வியாபாரி யார் தெரியுமா? கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வியாபார இடத்துல வியாபாரத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவங்க சரியான வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பாங்க. இதை விட அவங்கள்ட்ட தான் இவன் கற்றுக்கிட்டான். நேர்மையாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, இதெல்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டு தான் இவன் என்ன பண்ணுறான்? இதெல்லாம் செய்தால் உனக்கு கஸ்டமர் வருவாங்க. கஸ்டமர் தான் உன்னோட தெய்வம், கஸ்டமர் தான் உன்னோட தெய்வம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இதையெல்லாம் செய்யி, இதெல்லாம் செஞ்சால் அல்லாஹ் தான் உன் தெய்வம். உனக்கு உலகத்தில் மட்டுமல்ல, வியாபாரத்தை நீங்கள் மார்க்க ரீதியில் செய்தால், வியாபாரத்தை மார்க்க ரீதியில் செய்தால் அந்த வியாபாரமே மார்க்கமாக மாறிவிடும், இபாதத்தாக மாறிவிடும். நம்ம செய்கிற வியாபாரமே இபாதத்தாயிடும். நீ உட்கார்ந்துருக்கிறது கடையில் என்னது பணத்தை, ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்து, என் அல்லாஹ் சொல்லிட்டான், என் ரப்பு சொல்லிட்டான், அதனால் மோசடி பண்ண மாட்டேன். நான் கஸ்டமர் வருவாங்கிறதுக்காண்டி அல்ல, என் ரிப்பீட்டட் கஸ்டமர் வருவான் அப்படிங்கிறதுக்காண்டி அல்ல, என் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான்,
என் ரப்பை தான் சகிச்சிக்க மாட்டான். ஏனென்றால் வியாபாரத்தில் ஒழுக்கம் என்பது எவ்வளோ முக்கியமானது, வியாபாரத்தில் நேர்மையானது, நேர்மை என்பது எவ்வளோ முக்கியமானது என்றால், அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு அனுப்பிய லட்சக்கணக்கான நபிமார்களில் ஒரு நபியை குர்ஆனில் மொத்தமே அல்லாஹ் 24 நபி தான் சொல்கிறான், 24 நபி தான் சொல்கிறான். அந்த 24 நபியிலையுமே ஒரு நபி யார் தெரியுமா? அவர் உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே வியாபார ஒழுக்கங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. அது யார்? நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்ற பாதிக்கு அனுப்பப்பட்டாங்க. இன்றைக்கி அவனுடைய கபர் ஜோர்டானில் இருக்குது. ஜோர்டான் தலைந்து அம்மான்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து நான் பல தடவை போயிருக்கேன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரை ஜியாரத் செஞ்சுருக்கிறேன். நான் ஜியாரத்தை கூப்பிட்டு போகும்போது அது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பப்பட்டது எதுக்காண்டி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4-5 இடத்துல அவங்கள போய் சொல்லும்போது சொல்கிறான், அர்சல்னா ஷுஐபன் இலா கௌமிஹி, அர்சல்னா ஷுஐபன் இலா மதியனுங்கிற நகரத்துக்கு நாம் ஷுஐபை அனுப்பி வைத்தோம். மதியன்கிற கூட்டத்தை பசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் ஷுஐபை அனுப்பினோம். சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க? லா தாபுது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்காதீங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்க. ஃபவுஃபுல் கைல வல் மீசான, நீங்கள் அளவையும் நிறுவையையும் நியாயமாக நடைமுறைப்படுத்துங்கள். அளவை நிறுவைகளை மோசடி செய்யாதீங்க, அளவை நிறுவைகளில் மோசடி செய்யாதீங்க, அளவையும் நிறுவையும் நியாயமாக நடத்துங்கள். ஒலா தபஹசு நாஸ் அஷ்யாகும், மக்களுடைய பொருட்களை வாங்கி அவர்களை ஏமாற்றாதீர்கள். அப்போ அளவை நிறுவையில் மோசடி செய்யாத, மக்களை ஏமாற்றாத, இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கென்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24 நபிமார்களில் ஒரு நபியாக கூட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியையே பூமிக்கு அனுப்பி வைத்தான் இந்த வியாபார ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தன்குசுல் மிக்கியால வல் மீசான, ஒலா தன்குசுல் மிக்கியால வல் மீசான, அளவையும் நிறுவையும் நீங்கள் குறைத்து விடாதீர்கள், மக்களை ஏமாற்றிடாதீங்க. அப்போது அவ்வளோ முக்கியமானது மக்களை ஏமாற்றக்கூடாது, மக்களுக்கு மோசடி செய்யக்கூடாது, வியாபாரத்தில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்தாஜிரு சதூகுல் அமீன் மான் நபியீன ஒ ஷுஹதாயி ஒ சாலிஹீன், ஒரு நேர்மையான உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரி, நாணயமுள்ள உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரி மறுமையிலே நபிமார்களுடனும் சித்தீக்கீன்களுடனும் ஷுஹதாக்களுடன் மறுமையில் இருப்பார்கள் சொர்க்கத்திலே. அல்லாஹ் அக்பர்! எவ்வளோ பெரிய அந்தஸ்து! ஒரு வியாபாரி அவ்வளோ பெரிய சிறப்பை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. எதுக்காண்டி? அந்த வியாபாரி அவர் வியாபாரத்தின் ஒழுக்கத்தை கடைபிடித்தார். எதுக்காக? கஸ்டமர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, தன்னுடைய பணத்தை மல்டிபிள் செய்வதற்காக அல்ல, தன்னுடைய கடையை மல்டிபிள் பிரான்ச் ஆக்குவதற்காக அல்ல, மாறாக என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக. ஒழுக்கமாக இருந்தேன் என் ரப்பை திருப்திப்படுத்துறதுக்கு. புகாரியோட ஹதீஸில் வருது, ஒரு முந்தின சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவரை மறுமையில் கூட நிறுத்தினா நரகவாதி, ஒரு அமலும் இல்லை, அவர்கிட்ட ஒரு அமலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காரு, பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர், அல்லாஹ்வுக்கு முன்னாடி கூட நிறுத்தப்படுறாரு. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்ட்ட சொல்கிறான், இந்த மனுஷனை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்குது, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமல் செஞ்சுருக்கானு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவனை நான் காப்பாற்ற முடிவு பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு அமல் செஞ்சுருக்கான்னு பாருங்கள், அந்த அமலை வச்சு அவனை காப்பாற்றி விட்ருங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். புகாரில் இருக்கக்கூடிய பிரபலமான ஹதீஸ். மலக்குமார்கள் வர்றாங்க இவன்கிட்ட, ஏப்பா வாழ்க்கையில் ஏதாவது நல்லவன் செஞ்சுருக்கியா, எப்போமாவது ஒரு ரக்காத்தா தொழுது இருக்கிறியா, எப்போமா ஏதாவது சக்காத்து கொடுத்துருக்கியா, ஹஜ்ஜி செஞ்சுருக்கியா, இல்லை நோன்பு வச்சிருக்கிறியா, இல்லை குர்ஆன் ஓதி இருக்கிறியா, தர்மங்கள் செஞ்சுருக்கிறியா, ஏதாவது செஞ்சுருக்கியா, கொஞ்சம் பாருப்பா. அவன் யோசிச்சு பார்ப்பானா, ஆமால் நாமா பெரட்டி பார்ப்பானா, அவன்கிட்ட கொடுத்த ஆமால் நாமாவை நத்திங், ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள், யா அல்லாஹ் ஆமால் நாமா பெரட்டி பார்த்தான்ல, ஒரு அமலும் இல்லை அல்லாஹ் அவன்கிட்ட. அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை மறுபடியும் கேளுங்க அவன்கிட்ட, ஏதாவது ஒரு அமல் இருந்தான்னு கேளுங்க. மறுபடியும் வருவாங்க மலக்குமார்கள், மறுபடியும் இப்போ ஒன்றும் இல்லைப்பா, அல்லாஹ் மேலே இறக்கப்படுறான், ஏதாவது இருந்தான்னு யோசிச்சுப்பா சொல்லு, ஏதாவது ஒரு இருந்தால் யோசிச்சு சொல்லு, நாங்கள் அதை வச்சு அல்லாஹ்ட்ட ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறோம், ஏதாவது இருக்கான்னு பாரு. அவன் யோசிச்சு பார்த்து சொல்லுவானா, ஒன்றே ஒன்று இருக்குதுங்க, என்னென்னா நான் என்கிட்ட வேலை செஞ்ச வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தேன், என் கடையில் வேலை செய்த வேலைக்காரர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தேன், கைடன்ஸ். என்ன கைடன்ஸ் சொன்னால், இந்த பாருப்பா, ஏழைங்க யாராவது கடன் வச்சா ரொம்ப வற்புறுத்தி கேட்காதீங்க, ஏழைங்க ஏதாவது வியாபார பொருளான்னு கடன் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப வற்புறுத்தி கேட்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா மலக்குமார்கள் ரப்புல் ஆலமீன் சொல்லுவாங்க, எல்லாம் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையால்லா, வியாபாரத்தில் மட்டும் அவனுடைய வேலைக்காரங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தானா என்னட்டு, ஏழைகளை ரொம்ப வற்புறுத்தி காசு கேட்காத, கொஞ்சம் முன்ன பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தானா, இது ஒன்று போதும் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. அல்லாஹ் அக்பர்! எந்த அமலுமே செய்யாத ஒரு பாவி
அவனுடைய வியாபாரத்திலே ஒரு இரக்கத்தோடு நடந்திருக்கிறான், அவனோட வியாபாரத்திலே ஈவு இரக்கத்தோடு நடந்திருக்கிறான், கருணையோடு நடந்திருக்கிறான். இந்த ஒரு காரணத்துக்காக, எதுக்காண்டி? கஸ்டமர் திரும்ப திரும்ப வருவாங்கிறதுக்காண்டி அல்ல, ஒரு இறக்க குணம், ஏழைகள் மேலே இறக்க குணம். ஏன்னா கஸ்டமருக்காக ஒருத்தன் வந்து வியாபாரத்தில் வந்து நான் ஒழுக்கமாக இருப்பேன், நான் இறக்கம் காட்டுவேன் அப்படின்னா அவனோட நோக்கம் என்ன? திரும்ப பணம் சம்பாதிக்கிறது தான். கஸ்டமர் திரும்ப திரும்ப வந்தால் திரும்ப திரும்ப பணம் கிடைக்கும். அப்போ அவன் நோக்கம் நல்ல எண்ணம் அல்ல, அவனுடைய எண்ணம் அல்லாஹ்வுக்காக என்று இருந்தால் மட்டும்தான் அவனது நன்மைகளை பெற முடியும். அருமைக்குரியவர்களே, வியாபாரத்தில் ஒழுக்கங்களை கடைபிடிப்போம், வியாபாரத்திலே ஒழுக்கங்களை கையில் எடுப்போம். அல்லாஹ் உலகத்திலேயே தலை சிறந்த வியாபாரி அறிஞ்சனா கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதை போன்று வியாபார ஒழுக்கங்கள் வேறு எந்த மதத்திலையும் சொல்லப்படலை, எந்த கொள்கையிலையும் சொல்லப்படலை. இன்றைக்கி இந்த நவீன ஆந்திரப்புராணம் சொல்கிற பாருங்க, இவன் ஒரு கோச்சிங் சென்டர் அடைஞ்சு அதுக்கு ஒரு இப்போ ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு 10,000 15,000 சார்ஜ் பண்ணி அங்கே போய் படிச்சுட்டு வந்து நம்முடைய பைத்தியக்கார இளைஞர் சில இளம் வியாபாரின்னு சொல்கிறாங்க. சே, என்ன அற்புதமாக சொல்கிறாருப்பா, அல்லாட எங்கேயோ யாரும் சொல்லி கொடுத்தது இல்லையே, அட கூமுட்டு அல்லாட ரசூல் எடுத்துப்பார், அவங்க சொல்லாதே சொல்லி கொடுத்துட்டாவன். அல்லாட தீன் சொல்லக்கூடிய வியாபார ஒழுக்கத்தை பாரு, அல்லாஹ் ரப்பல் குர்ஆனில் சொல்கிற வியாபார ஒழுக்கத்தை பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வழியில், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப லேஸு. அல்லாஹ் தீனை கற்றுக்கிறது ரொம்ப லேஸு. அது இவனுக்கு லேஸாக தெரியும். அது 10,000 15,000 கொடுத்து ஏசி ரூமில் உட்காந்து படித்தா அது பெரிய பெருமையாக தெரியும். அருமைக்குரியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் வியாபாரம் செய்யணும். அந்த வியாபாரத்தின் மூலமாக திருப்தி யாரை படுத்த வேண்டும்? அல்லாஹ்வை படுத்த வேண்டும். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யார் வியாபாரம் செய்து வன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவும் செய்கிறார்களோ, தர்மமும் செய்கிறார்களோ, அவர்களுடைய வியாபாரம் லஹும் திஜாரத்துன் லன் தபூர், அந்த வியாபாரம் தான் ஒருபோதும் நஷ்டமாகாத வியாபாரங்கிறான் அல்லாஹ். நீ வியாபாரத்தை மல்டிபிள் பண்ணுவோம். இதில் என்னன்னு சொன்னால், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். நீ வியாபாரத்தை மல்டிபிள் பண்ணுங்கள், கடையை ஒரு கடை 2 கடை ஆக்குங்க, 2 கடை 4 கடை ஆக்குங்க, நல்ல லாபம் சம்பாதிங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் உட்காந்து நம்முடைய மனசாட்சியோடு உட்காந்து பேசுங்கள். என்ன பேசணும்? நான் வியாபாரத்தை மல்டிபிள் ஆகிட்டே போகிறேன்னு, இந்த நேரத்தில் என்னுடைய இபாதத்து மல்டிபிள் ஆகுதா இல்லை இபாதத்து குறையுதா? ஒரு கடையாக இருக்கும்போது கரெக்டாக 5 பேர் ஜமாத்தோடு தொழுதுருந்துங்க. இப்போ 2 கடையான பிறகு தொழுகிறேன் ஆனால் ஜமாத்தா கிடைக்கலன்றா, அந்த 2வது கடை உன்னுடைய நரகம். முதல்ல கரெக்டாக தொழுதுட்டு இருந்தேன், இப்போ பிஸ்னஸ் பெருகி போச்சு, பிஸ்னஸ் ரொம்ப விசாலமாகி போச்சு, விரிவடைஞ்சு போச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, இந்த நேரத்தில் எனக்கு வியாபாரம் தொழுவ முடியலனா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் உன்னுடைய நரகம் இது. ஆக வியாபாரத்தை மல்டிபிள் பண்ணுங்க, அந்த அளவுக்கு என்னுடைய அமல்கள் மல்டிபிள் ஆகுதா? பிஸ்னஸை மல்டிபிள் பண்ணுங்க, என்னுடைய அமல்கள் மல்டிபிள் ஆகுதா? எனக்கு என் ரப்புக்குள்ள நெருக்கம் கூடுதா? எனக்கும் என் ரப்புக்குள்ள நெருக்கம் கூடுதா குறையுதா? இந்த வியாபாரங்கள் பெருகுவதன் மூலமாக தர்மங்கள், சதக்காக்கள், ஜக்காத்துகள் அதிகமாக கொடுத்து என் ரப்புடைய திருப்தி அதிகமாகுதா இல்லை ரப்போட தூரமாயிட்டு இருக்கலாம்? இதுதான் அளவுகோல். நான் செய்யக்கூடிய வியாபாரம் இது பரக்கத்தான வியாபாரமா நஹூசத்தான வியாபாரமா? பணம் வரதை வச்சு முடிவு பண்ணாதீங்க. பணம் நிறைய வந்தால் பறக்கத்து, லாபம் நிறைய வந்தால் பறக்கத்து, லாபம் வராட்டா நகுசத்து, அப்படி முடிவு பண்ணாதீங்க. லாபம் வரட்டும் வராமல் போட்டோம், இந்த வியாபாரத்தை நான் மல்டிபிள் செய்வதனால, இந்த என்னுடைய வியாபார நிறுவனங்களை மல்டிபிள் செய்வதனால நான் என்னுடைய ரப்போடு உள்ள நெருக்கம் அதிகமாகிறதா குறையுதா? அதிகமாகுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மல்டிபிள் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இல்லை அப்படி இல்லை, எனக்கு இபாதத்து குறையுது, அமலுக்கு ஒரு நைட்டு 2 மணி ஆகிட்டு வந்து படுக்கிறதுக்கு, அதனால் முதல்ல ஃபஜ்ர் ஜமாத்தோடு தொழுதுட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஃபஜ்ர் ஜமாத்து கிடைக்க மாட்டேதுன்னா உன்னுடைய வியாபார பெருக்கம் அது நரகத்துடைய பெருக்கம். அது இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில நல்லடியார் இருக்கிறார்கள், சில மனிதர்கள், ஆண் மக்கள். அல்லாஹ் சொல்ல வார்த்தை கவனிங்க, சில ஆண் மக்கள் இருக்கிற, அவன் தான் உண்மையான ஆண்மகன். நீ வியாபாரம் பண்ணினா 4 பொண்ணாடி கல்யாணம் பண்ண 40 பிள்ளை பெற்று பிரயோஜனம் இல்லை. உண்மையான ஆண்மகன் யார் தெரியுமா? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவனுடைய வியாபாரமோ, அவனுடைய கொடுக்கல் வாங்கலோ, அவனுடைய பிஸ்னஸோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவனை தடுக்காது, அல்லாஹ்வுடைய வழிபாட்டை விட்டு அவனை தடுக்காது. அப்படிப்பட்ட வியாபாரம் செய்வன் தான் உண்மையான ஆண்மகன் வியாபாரம். அருமைக்குரியவர்களே, வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும்? அதனுடைய திருப்தி அல்லாஹ்வாகத்தான் இருக்க வேண்டும். திருப்திப்படுத்துறது அல்லாஹ்தான். அல்லாஹ் திருப்திப்படுத்துக்காக இந்த வியாபாரம் செய்கிறேன். அப்போ என்ன ஆகிடும்? தாராளமாக சதக்கா செய்வான், தாராளமாக தர்மம் செய்வான், தாராளமாக ஜக்காத்து கொடுப்பான், 5 வேளை தொழுவான், அல்லாஹ்வை வணங்குவான், நல்ல வேலைக்காரன் நிறைய சம்பளம் கொடுப்பான், அவங்கள நல்ல முறையில் பார்த்துப்பான், நல்ல முறையில் வச்சுப்பான், எல்லாம் செய்வான். எப்பொழுது இவன் அல்லாஹ்வுக்காக அந்த வியாபாரம் செஞ்சான். இல்லை பணம் 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 மல்டிபிள்னா இந்த மல்டிபிள் ஆனது அவனுடைய அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவனை தூரமாக்குகிறதா நெருக்கமாக்குகிறதா?
அவனோட தூரமாக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மல்டிபிள் என்பது அவனுடைய நரகம். ஆக அருமைக்குரியவர்களே, நாம் வியாபாரம் செய்யலாம். வியாபாரத்தை பற்றி இஸ்லாத்தில் சொன்ன மாதிரி தெளிவான சட்டங்கள் வேறு எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. ஹராம் ஹலால் தெளிவாக்கப்பட்டுருச்சு, இது கூட இது கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுறான் மனுஷன், மார்க்க வியாபாரியாக இருக்கிறத விட உலக வியாபாரியை தாண்டி ஒரு மோசமான வியாபாரியாக மாறிடுறான். என்ன வியாபாரம் பண்ணுறான்? வட்டி வியாபாரம் பண்ணுறான், சாராய கடை எடுக்கிறான், ஹராமான பிஸ்னஸ் பண்ணுறான், சினிமா தொழில் பண்ணுறான். எல்லா ஹராமையும் செஞ்சுவிட்டு நான் ஒரு முஸ்லீம் இருக்கிறான். நீ எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் அல்லாஹ்வுடைய பார்வையில்? இது உலக வியாபாரிக்கு அப்பாற்பட்ட நிலை. நான் சொல்கிறது ஹலாலான வியாபாரம் செய்கிறான், வியாபாரத்துடைய நாணயங்களை பேணி நடக்கிறான், வியாபாரத்தில் ஒழுக்கங்களை பேணி நடக்கிறான், வியாபாரத்தில் மோசடி செய்யலை, யாரும் ஏமாத்தலை, யாரும் பித்தலாட்டம் செய்யலை, கலப்படம் செய்யலை, நியாயமான முறையில் வியாபாரம் செய்கிறான். ஆனால் அந்த வியாபாரத்துடைய நோக்கம் கஸ்டமர் என்றாலே இது உலக வியாபாரம். இது உலக வியாபாரம். இதையும் தாண்டி ஒருத்தன் ஹலால் ஹராம்லாம் பார்க்காம கண்ட வியாபாரம் பண்ணுறான், போதைப்பொருள் வியாபாரம் பண்ணுறான், ஆபாச சீடிக்கல் வியாபாரம் பண்ணுறான், ஹராமான வியாபாரம் பண்ணுறான், திருட்டு பொருளை வாங்கி வாங்குகிறான். ஏன்னா இதில் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்காண்டி இந்த வியாபாரிகள் என்ன சொல்கிறது? அருமைக்குரியவர்களே, இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. என்ன வித்தியாசம்? நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய வயோதான காலத்திலும் உங்களுடைய இறுதி காலத்திலும் அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான், ராகத்தை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான். நீங்கள் உலக வியாபாரியாக இருந்தால், உங்களுடைய கஸ்டமரை திருப்தி கொடுத்தவருடைய வியாபாரியாக இருந்தால், மல்டிபிள் பண்ணுங்கிற எண்ணம் கொண்ட வியாபாரியாக இருந்தால் இந்த வியாபாரமே உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும், உங்களுடைய தூக்கத்தை கலைத்துவிடும், உங்களுடைய சந்தோஷத்தை பாழடித்துவிடும், உங்களுடைய மறுமையும் பாழாக்கிவிடும். ஆகவே பணம் சம்பாதிப்பதில் நோக்கம் உலகத்திலும் நிம்மதியாக இருக்கணும், ஆகரத்திலையும் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குதுன்னா நம்முடைய வியாபாரம் மார்க்க வியாபாரமாக இருக்க வேண்டும். மார்க்க வியாபாரம் என்ன? வியாபாரத்தில் ஒழுக்கங்கள், வியாபாரத்துடைய நாணயங்கள், வியாபாரத்துடைய ஆதாபுகள், வியாபாரத்துடைய நேர்மைகள், இது எல்லாத்தையும் பின்பற்றி நடக்கணும். எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக. என் ரப்பு சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக, என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக. ஒன்றும் இல்லைங்க, உலகத்திலே சிறந்த வியாபாரி ரசூலா சொன்னேன். ரசூலா ஒரு பஜாருக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. அங்கே ஒருத்தர் கோதுமை குவியலை வச்சு விற்றுட்டுருக்கிறாரு. பெருமானா சார் பார்க்குறாங்க, அந்த கோதுமைக்குள்ளே கோதுமை குவியலுக்குள்ளே கையை விடுறாங்க, வெளியே எடுக்கிறாங்க, கை ஈரமாக இருக்குது. இப்போ கேட்குறேன், என்னப்பா இது? மேலே காஞ்ச கோபுரத்தை வச்சுருக்கிற, காஞ்ச கோதுமையை வச்சுருக்கிற, உள்ளே ஈரமாக இருக்குதுப்பா. இல்லையா ரசூலா, ராத்திரி நனைஞ்சு போச்சு, மழை பெஞ்சது நனைச்சி போச்சு. அப்போ நீ நனைஞ்ச கோதுமையில் மேலே வச்சுருக்கணும், அல்ல பரப்பில் வச்சுருக்கணும். நனைஞ்ச கோதுமை தெரிகிற மாதிரி நீ மேலே காஞ்சதை வச்சுட்டு உள்ளே மறைஞ்ச ஈரமானதை வச்சா இது ஏமாத்துவாள் இல்லையா? மன் கல்லஃப லைஸ மின்னா, யார் மக்களை ஏமாற்றுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவனே இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அழகாக வியாபார ஒழுக்கங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். அருமைக்குரியவர்களே, நல்ல வியாபாரம் பண்ணுங்கள், மார்க்க வியாபாரிகளாக, உலக வியாபாரிகளாக அல்ல. நம்முடைய தெய்வங்கள் கஸ்டமர்கள் அல்ல. நம்முடைய கோல் பணம் அல்ல, செல்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் அல்லாஹ், நம்முடைய கோல் சொர்க்கம். இந்த ரெண்டையும் மனசில் வச்சு வியாபாரம் செய்யுங்க. இந்த வியாபாரத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் எவ்வளோ ரிஸ்க் கொடுத்தாலும் அந்த ரிஸ்க்கை வாங்கிக்கிங்க, அந்த ரிஸ்க்கை பயன்படுத்துங்க. அந்த ரிஸ்க்கை உங்களை சரியான பாதையில் அழைத்து செல்லும். எப்பொழுது என்னுடைய கோல் சொர்க்கம், என்னுடைய ரப்பு அல்லாஹ். இதற்கு மாற்றமாக என்னுடைய கோல் பணம், என்னுடைய தெய்வம் கஸ்டமர்கள் என்று நினைத்தால் அந்த வியாபாரமே உங்களை அழித்துவிடும், உங்கள் நிம்மதியை அழித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோரும் உலக வியாபாரிகளாக இல்லாமல் மார்க்க வியாபாரிகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.